வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2026-27 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல். தொடர்ந்து 9வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கலாகும் மத்திய பட்ஜெட்டில் முக்கிய சலுகைகள் அறிவிக்கப்படுமா? என்னென்ன சலுகைகள் இடம்பெறப் போகிறது என வணிகர்கள், பொதுமக்கள் பெரும் எதிர்பார்ப்பு. கடந்த 6 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டுள்ள மூத்த குடிமக்களுக்கான ரயில் டிக்கெட் கட்டண சலுகை மீண்டும் வழங்கப்படுமா? சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, புதுச்சேரி, மேற்கு வங்கம், கேரளா, அசாம் மாநிலங்களுக்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்படுமா என எகிரும் எதிர்பார்ப்பு. இருபத்தி 7 ஆண்டுகளுக்கு பின் ஞாயிற்றுக்கிழமையில் பட்ஜெட் தாக்கல். பட்ஜெட் தயாரிப்பு குழு ஊழியர்களுடன் புகைப்படம் எடுத்து நிர்மலா சீதாராமன் மகிழ்ச்சி. தமிழகத்தில் உள்ள அனைத்து முருகன் கோயில்களிலும் தைப்பூச திருவிழா இன்று கோலாகலம். பழனி, திருச்செந்தூர் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களில் குவிந்துள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்கள். தைப்பூச தேரில் உன் தைப்பூச தேரில் என் வீடு தேடி நீ வருவாயோ வேலா, என் வீடு தேடி நீ வருவாயோ வேலா. மணி ஓசை கூட, நல்ல மணி ஓசை கூட, பேரழகாக உன் தேரோட்டம் கண்டே, பேரழகாக தங்க தேரோட்டம் கண்டே, கதிரேசா அழகேசா உன் கோயில் வந்தே. வடலூரில் வள்ளலார் சத்திய ஞான சபையில் 155வது ஆண்டு தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா கோலாகலம். இன்று 7 திரைகளை விலக்கி தைப்பூச ஜோதி தரிசனம் பக்தர்களுக்கு காண்பிப்பு. தமிழகத்தில் பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. எஸ்ஐஆர் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. பொது வாழ்வில் தூய்மைக்கு ஒரு உதாரணமாக விளங்கிய ஓமந்தூரார் ராமசாமிக்கு உருவச்சிலை. சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்வி வளாகத்தில் சிலை அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை காப்பியடித்து தற்போது அறிவித்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக தேர்தல் அறிக்கையில் சொன்ன எதையும் நிறைவேற்றவில்லை எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க முடியாத 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை காப்பி அடிச்ச புதிய வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டு இருக்காரு. இப்போ அவர் ஆட்சிக்கு வரப்போறதில்லை, அது வேறு விஷயம். அப்புறம் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கான்னு தெரியல. ஹிட்லர், முசோலினி உள்ளிட்ட சர்வாதிகாரிகளின் மொத்த உருவமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தமிழக மக்கள் பார்க்கிறார்கள். திமுக ஆட்சியில் தமிழகம் தலைகுனிந்து நிற்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மோடி என்ற சர்வாதிகாரியை போற்றிக் கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு சர்வாதிகாரி பற்றியெல்லாம் பாடம் எடுத்த அருகதை இல்லை. வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் சாடல். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு விஜயை அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் வாக்குகளை பிரிப்பவர்தான் கிங் கிடையாது என மத்திய அமைச்சரும் பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் கருத்து. காங்கிரஸ் கட்சியில் பொறுப்பில் இருக்கும் யாரும் தாவேகாவுடன் எந்தவிதமான பேச்சும் நடத்தவில்லை என செல்வ பெருந்தகை விளக்கம்.
திமுக எம்பி கனிமொழி ராகுல் காந்தி இடையேயான பேச்சுவார்த்தை கூட்டணியை மேலும் வலுப்படுத்தி உள்ளதாகவும் பேட்டி. நாங்க எங்க டிவிகே கூட யாரும் பேசல. யார் பேசுறோம்? யார் சொல்லுங்க, யார் பேசுனாங்க? நான் பேசினேன் டிவிகே கூட. ஆத்தரைஸ்டு பர்சன் யாருன்னா பேசினாங்களா? இல்லை எங்கள் அகில இந்திய தலைமை பேசியிருக்கா? ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டோம். எங்கள் கிரீஷோடங்கிற அகில இந்திய பொறுப்பாளர் நாங்கள் தாவேக்கா கூட ஒருபோதும் பேசவும் இல்லை, பேசினதும் இல்லை. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் தெளிவுபடுத்திட்டார். திருப்பி ஒரு ஸ்பெக்குலேஷன் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் யாருன்னா போய் பேசினா நாங்கள் என்ன பண்ண முடியாதுக்கு? மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா இம்மாத இறுதியில் தமிழகம் வருகை. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. போக்குக்கு அனுமதி கொடுப்பார். இதுதான் ரொம்ப யதார்த்தம். பிப்ரவரி இறுதியில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் தலைவர் பிரியங்கா காந்தி அவர்களும் 3 மாநாடு நடத்த இருக்கிறோம். அந்த மாநாட்டிற்கு வர இருக்கிறார். தொடர்பு எல்லைக்கு வெளியே இருப்பவர்களை பற்றி கேள்வி கேட்டு எங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். தாவேகா தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதில். முதலமைச்சர் சொன்ன மாதிரி யாராவது அந்த கட்சிக்காரங்களை பார்த்து ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? அதாவது உங்களுக்கு ரேட்டிங் வேணுங்கிறதுக்காக, உங்களுக்கு ஒரு செய்தி வரணுங்கிறதுக்காக ஒரு பக்கமாக கேள்வி திருப்பி கேட்கறதுக்கும் போத் சைடு கேள்வி கேட்டீங்கன்னா 2 பக்கம் கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், அந்த கேள்வி ஒரு நியாயமுள்ள கேள்வியாக இருக்கும். சந்திக்கவே முடியாமல் எல்லைக்கு அப்பாற்பட்டு நாட்டு ரீச்சு உள்ள இருக்கிறவங்கள பற்றி எங்ககிட்ட கேள்வி கேட்டு ஏங்க சார் எங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க? திமுக சார்பில் தமிழ்நாடு தலை குனியாது பரப்புரை இன்று முதல் தொடக்கம். மக்களுக்கு திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை எடுத்துக் கூறி 234 தொகுதிகளிலும் பிரச்சாரம். அன்புமணிக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதத்தை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. பாமக நிறுவனர் ராமதாஸ் தாக்கல் செய்த வழக்கில் நாளை விசாரணை. ஆசிரியர்கள் தெருவில் நின்று போராடி கொண்டிருந்தால் மாணவர்களின் நிலை என்னவாகும்? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆதங்கம். அவர்களை வீதியில் நிறுத்திட்டா அந்த நாடு எப்படி ஒரு கேடுகட்ட நாடுன்னு அர்த்தம். அவனை வீதியில் நின்று படிப்பு சொல்லி கொடுக்கிறவன் பாதையில் நின்று போராடிட்டு இருக்கான். அப்ப படிக்கிற மாணவன் நிலைமை என்ன? சம வேலைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் 37 நாட்களாக நடத்திய தொடர் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. ஊதிய முரண்பாடு விரைவில் சரி செய்யப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி அளித்ததைத் தொடர்ந்து முடிவு. நாடு முழுவதும் இன்று முதல் அமலாகிறது சிகரெட் விலை உயர்வு. சிகரெட்டின் நீளத்தை பொறுத்து 2 ரூபாய் முதல் 8 ரூபாய் 50 காசுகள் வரை விலை உயரும் என தகவல். பாஜக மூத்த தலைவர் ராஜா பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கை. தொடர்ந்து அவர் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாகவும் குணமடைந்து வருவதாகவும் விளக்கம். தென்காசி அருகே ரேஷன் கடை திறக்க வந்த திமுக எம்எல்ஏக்களை அனுமதிக்காமல் விரட்டிய கிராம மக்கள். தங்கள் கிராமத்திற்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து கொடுக்கவில்லை என மக்கள் ஆவேசம். அவங்க ஐயா தொகுதிக்கு நிதி கொடுக்கட்டும், அவங்க நிதி எங்க கொடுத்தாங்களோ அங்க திறக்கட்டும். எவனா பைத்தியாரங்க பில்டிங் கட்டி வச்சிருப்பா, அவங்க வந்து நோகாம தந்து போவாங்களா? தென்காசி காசி விஸ்வநாத சுவாமி கோவிலில் விஷம் குடித்து மயங்கி விழுந்த பெண்ணால் பரபரப்பு.
குடும்ப தகராறு காரணமாக விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றதாக போலீசாரின் விசாரணையில் தகவல். தமிழ்நாட்டில் பிப்ரவரியில் வெயில் இயல்பை விட அதிகமாக இருக்கும். மழைக்கான வாய்ப்பும் குறைவாகவே உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் அரபு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சந்திப்பு. தொழில்நுட்பம், வர்த்தகம் உள்ளிட்ட துறைகள் மேம்படும் என பிரதமர் மோடி எக்ஸ் தளப்பதிவு. மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதல் பெண் துணை முதலமைச்சராக பதவியேற்றார் சுனேத்ரா பவார். முன்னாள் துணை முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்ததை தொடர்ந்து அவரது மனைவிக்கு பொறுப்பு. आवश्यक असेल ते மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் சுனேத்ரா பவாருக்கு கலால் துறை ஒதுக்கீடு. மறைந்த அஜித் பவார் கூடுதலாக கவனித்து வந்த நிதித்துறை ஒதுக்கப்படவில்லை என தகவல். ஐஜி மற்றும் அதற்கு சமமான அந்தஸ்து கொண்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் பட்டியலில் சேர்க்கப்படுவதற்கு மத்திய அயர் பணியில் 2 ஆண்டுகள் பணியாற்றுவது கட்டாயம். மத்திய அரசு உத்தரவு. எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. டெல்லி அரபு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டம். ஜம்மு காஷ்மீரின் சம்பா மாவட்டத்தில் சந்தேகத்திற்கிடமான பாகிஸ்தானின் ட்ரோன் கண்டுபிடிக்கப்பட்டதன் எதிரொலி. வயல்வெளி மற்றும் குடியிருப்புகளில் இந்திய ராணுவம் தீவிர தேடுதல் வேட்டை. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை அவமதிக்கும் வகையில் பேசியதாக ஒய்எஸ்ஆர்சிபி மூத்த தலைவர் அம்பதி ராம்பாபு கைது. காவல்துறை நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது ஆதரவாளர்கள் குவிந்ததால் பரபரப்பு. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் லஞ்சம் வாங்கிய காவல்துறை இன்ஸ்பெக்டர் கைது. குழந்தை போல் அலறி ஆர்ப்பாட்டம் செய்த இன்ஸ்பெக்டரின் வீடியோ காட்சி வைரல். ನಿಮ್ಮ ಸಿಬ್ಬಂದಿ ಕರೀರಿ ಸರ್, ನಿಮ್ಮ ಸಿಬ್ಬಂದಿ ಕರೀರಿ. ராஜஸ்தான் மாநிலம் தோல்பூரில் மருத்துவர் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் மீது சரமாரி தாக்குதல். மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பெண் உயிரிழந்ததால் ஆத்திரம். உக்ரைனில் நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக ரஷ்யா உக்ரைன் இடையே ஒரு வாரத்திற்கு போர் நிறுத்தம். கீவ் உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் இருளில் மூழ்கியுள்ளதால் போர் நிறுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. எகிப்து காசா இடையிலான முக்கிய எல்லை இன்று முதல் திறப்பு. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரால் கடந்த 2024 மூடப்பட்ட நிலையில் மீண்டும் திறக்கப்படுவதால் இரு நாட்டு மக்களும் மகிழ்ச்சி. வடகொரியாவின் பியாங்யாங் மாகாணத்தில் நடைபெற்ற ஐஸ் ஸ்கேட்டிங் திருவிழா. புதிதாக கட்டமைக்கப்பட்ட தளத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஸ்கேட்டிங் செய்து உற்சாகம். தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான ஈக்வடாரில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் பயங்கர தீ விபத்து. கடந்த 8 மாதங்களில் ஏற்பட்ட 2வது பெரிய தீ விபத்தில் உயிரிழப்புகள் ஏதும் இல்லை என அதிகாரிகள் தகவல். நியூசிலாந்து அணிக்கு எதிரான கடைசி T20 போட்டியில் 46 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரை 4-1 என்ற கணக்கில் கைப்பற்றி இந்தியா அசத்தல்.
நியூசிலாந்துக்கு எதிரான கடைசி டி20 போட்டியில் இந்திய வீரர் இஷான் கிஷன் சதம் விளாசல். 43 பந்துகளில் 10 சிக்சர்கள், 6 பவுண்டரிகளுடன் 103 ரன்களை குவித்து அசத்தல். சர்வதேச டி20 போட்டிகளில் குறைவான பந்துகளில் 3000 ரன்களை கடந்தார் இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ். 1822 பந்துகளை எதிர்கொண்டு 3000 ரன்களை கடந்து அசத்தல். நியூசிலாந்து அணிக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட டி20 தொடரில் 69 சிக்சர்கள் அடித்து வரலாறு படைத்தது இந்திய அணி. 5 போட்டிகள் கொண்ட இருதரப்பு டி20 தொடரில் 64 சிக்சர்கள் அடித்திருந்த இங்கிலாந்து அணியின் சாதனை முறியடிப்பு. வயதுக்கு உட்பட்டோருக்கான 16வது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடர். ஜிம்பாப்வேயில் இன்று நடைபெறும் சூப்பர் 6 சுற்றில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை. பிப்ரவரி 7ஆம் தேதி தொடங்கும் டி20 உலகக்கோப்பை தொடருக்கான வீரர்கள் பட்டியலை வெளியிட்டது ஐக்கிய அரபு அமீரகம். கேப்டன் முகமது வசீம் தலைமையில் 15 வீரர்களின் பெயர்கள் அறிவிப்பு. டி20 உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்கும் கனடா கிரிக்கெட் அணி வீரர்கள் சென்னை வருகை. முதல் அடியாக கொழும்பு வழியாக வருகை தந்த வீரர்களுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. துபாயில் நடிகர் அஜித்குமாருடன் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா சந்திப்பு. இருவரும் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உரையாடியும் கைகுலுக்கியும் உற்சாகம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடிகை தேவயானி சாமி தரிசனம். அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனை மனமுருகி வழிபாடு.